Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு நம்ம இட்லி மாவை வச்சு எப்படி ஈஸியா காரக்குழி பணியாரம் செய்யறதுன்னு பார்க்கலாம். பணியாரத்துக்கு நான் ஒரு panல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை அதை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் அது கூடவே சின்னதா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே நான் தேவையான அளவு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கலாம். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் இத அப்படியே இட்லி மாவு கூட mix பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு கிண்ணத்துல தேவையான அளவு இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இத mix பண்ணிக்கோங்க. இப்போ பணியாரத்துக்கு தேவையான மாவு ரெடி. இப்போ பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பணியாரத்துக்கு நம்ம தனியா உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இட்லி மாவுல தான் செய்றோம். இட்லி மாவுலயே ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால நம்ம தனியா சேர்க்க தேவையில்லை. இப்போ குழி பணியார சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் எல்லா குழியிலயும் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ நான் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்றதுக்காக அதுல ஒரு டிராப் மட்டும் மாவு நான் ஊத்துறேன். இங்க பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது. சோ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் இப்போ எல்லா குழியிலயும் 3/4 குழி அளவுக்கு நான் மாவை ஊத்துறேன். ஃபுல்லா ஊத்த வேணாம். 3/4 குழி ஊத்துனாலே அது நல்லா வெந்து பெருசா உப்பி வந்துரும். இதுலயே மாவு இப்போ நல்லா உப்பி வருது பாருங்க. எப்போதுமே குழி பணியாரம் செய்யும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இல்லாட்டி வெளியில் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடும். ஆனால் உள்ளே மாவு வேகாமல் அப்படியே மாவு பச்சையாக இருக்கும். இப்போ பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக காரக்குழி பணியாரம் செஞ்சாச்சு. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்தால் அவங்களுக்கு இது ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.